உலகம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்தில் கடின உழைப்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லை என்றும், உழைப்பின்றி எதுவும் இல்லை என்றும் நமது மூத்தோர் சொன்ன வார்த்தைகள் நம் மனங்களில் ஆழமாக பதிந்திருந்தன. ஆனால் இன்று நாம் வாழும் நவீன யுகத்தில் இந்த தத்துவம் முழுவதுமாக உண்மையாக இல்லை. இன்று கடின உழைப்பு என்பது வெற்றிக்கான ஒரே வழி அல்ல, அது வெற்றியின் ஒரு பகுதி மட்டுமே. கடின உழைப்புடன் அதை எப்படி, எங்கு, எதற்காக செலுத்துகிறோம் என்ற அறிவும் நுண்ணறிவும் மிக முக்கியம். இந்த நுண்ணறிவு தான் நாம் ஸ்மார்ட் உழைப்பு என்று அழைக்கிறோம். கடின உழைப்பு என்பது ஒரு நல்ல பண்பு. அது ஒருவரின் அர்ப்பணிப்பையும் விடாமுயற்சியையும் காட்டுகிறது. ஆனால் அதுவே ஒருவரின் ஆற்றலை தவறான திசையில் திருப்பி அவரை தோல்வியின் விளிம்பில் கொண்டு செல்லக்கூடும். கடின உழைப்பு மட்டும் வெற்றியை தராது என்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. முதலாவதாக, கடின உழைப்பு என்பது திசை தெரியாத படகோட்டியை போன்றது. ஒரு படகோட்டி இரவு பகலாக தன் படகில் துடுப்பு வலித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் அவர் எந்த திசையை நோக்கி செல்கிறார் என்று தெரியாமல் இருந்தால் எவ்வளவு உழைத்தாலும் அவரால் கரையை அடைய முடியாது. மாறாக சரியான திசையை அறிந்து அதற்கேற்ப தன் உழைப்பை செலுத்தினால் அவர் மிக எளிதாக இலக்கை அடைந்து விடுவார். அதே போல ஒரு நபர் எந்த ஒரு தெளிவான திட்டமிடலும் இல்லாமல் தினமும் 12 முதல் 15 மணி நேரம் வேலை செய்யலாம். ஆனால் அந்த உழைப்பு அவரது இலக்குகளுடன் ஒத்துப்போகாமல் இருந்தால் அவர் எவ்வளவு உழைத்தாலும் அவரது வாழ்க்கை ஒரே இடத்தில் தேங்கிவிடும். இரண்டாவதாக, கடின உழைப்பு மனநல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். தொடர்ச்சியாக அதிக மன அழுத்தத்துடன் வேலை செய்வது ஒருவரை டிப்ரெஷன், பதட்டம் மற்றும் உடல்நலக் குறைபாடுகளுக்கு இட்டுச் செல்லும். வேலை வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் பாதிக்கப்படும். இது அவரது ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் திருப்தியையும் குறைத்துவிடும். மூன்றாவதாக, கடின உழைப்பு என்பது சில நேரங்களில் பழமையான அணுகுமுறைகளில் சிக்கிக்கொள்வதாகும். ஒரு பணியை செய்ய பல ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்திய முறைகளையே ஒரு நபர் தொடர்ந்து பயன்படுத்தலாம். இந்த முறை அவர் அதிக உழைப்பையும் நேரத்தையும் செலவிட வழிவகுக்கும். ஆனால் அதே பணியை ஒரு புதிய தொழில்நுட்பம் அல்லது ஒரு புதிய மென்பொருள் மூலம் சில நிமிடங்களில் முடித்துவிட முடியும். இதை அறியாமல் பழமையான முறையிலேயே உழைப்பவர் மற்றவர்களை விட பின்தங்கி விடுவார். இதுவே ஸ்மார்ட்டாக உழைப்பவர் புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து அவற்றை பயன்படுத்தி தனது பணியை எளிதாக்கிக் கொள்வார். கடின உழைப்பால் தோல்வியடைந்த ஒரு வரலாற்று உதாரணத்தை பார்ப்போம். உலக புகழ்பெற்ற ஓவியர் வின்சென்ட் வான் கோ பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் ஒரு அற்புதமான கலைஞர். தன் வாழ்நாள் முழுவதும் அவர் உணர்ச்சி பூர்வமான மற்றும் உயிரோட்டம் உள்ள ஆயிரக்கணக்கான ஓவியங்களை வரைந்தார். ஒரு ஓவியத்தை உருவாக்க அவர் தன் முழு நேரத்தையும் சக்தியையும் செலவிட்டார். அவர் ஒரு நாளைக்கு பல மணி நேரம் கடுமையாக உழைத்து தன் கலையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார். அவரது உழைப்பில் எந்தவித குறைபாடும் இல்லை. ஆனால் அவர் தன் வாழ்நாளில் தன் கலையின் மதிப்பை உணர்ந்து அதை சந்தைப்படுத்துவதிலும் ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி உருவாக்குவதிலும் தோல்வியடைந்தார். அவர் தனது ஒரே ஓவியத்தை தன் வாழ்நாளில் விற்றதாக கூறப்படுகிறது. அவரது மரணத்திற்கு பிறகுதான் அவரது கலை உலகின் மிகவும் விலைமதிப்பற்ற கலைகளில் ஒன்றாக மாறியது. வான் கோவின் கதை கடின உழைப்பு ஒரு படைப்பை உருவாக்குவதற்கு உதவும். ஆனால் அந்த படைப்பை வெற்றியாக மாற்றுவதற்கு ஸ்மார்ட் உழைப்பு, அதாவது சந்தைப்படுத்தல் மற்றும் நெட்வொர்க்கிங் ரொம்ப அவசியம் என்பதை நமக்கு காட்டுகிறது. ஸ்மார்ட் உழைப்பின் மிக முக்கியமான அம்சம் எது முக்கியம், எது முக்கியமில்லை என்பதை அறிந்து முக்கியமில்லாத வேலைகளுக்கு அதிக நேரம் செலவிடாமல் இருப்பது. 80-20 விதி, பாரட்டோ பிரின்சிபல் என்று ஒன்று உண்டு. இது நமது 80% முடிவுகள் நமது 20% உழைப்பால் உருவாக்கப்படுகின்றன என்று கூறுகிறது. ஸ்மார்ட்டாக உழைப்பவர் அந்த 20% முக்கியமான வேலைகளை கண்டறிந்து அதில் தன் முழு கவனத்தையும் செலுத்துவார். ஸ்மார்ட் உழைப்பின் அபரிமிதமான சக்திக்கு புகழ்பெற்ற நபர்கள் பல உதாரணங்கள். அவர்களில் பில் கேட்ஸ் ஒரு மிகச்சிறந்த புரோகிராமர். அவர் தனது ஆரம்பகால வாழ்க்கையில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் மென்பொருட்களை உருவாக்க கடினமாக உழைத்தார். ஆனால் அவரது வெற்றிக்கான முக்கிய காரணம் அவரது கடின உழைப்பு மட்டுமல்ல, அது அவரது ஸ்மார்ட் உழைப்பு. அவர் ஒரு மாஸ்டர் உழைப்பாளி. அவர் பர்சனல் கம்ப்யூட்டர் புரட்சியை முன்னறிந்து IBM நிறுவனத்துடன் ஒரு மிக முக்கியமான ஒப்பந்தத்தை செய்தார். அந்த ஒப்பந்தத்தின்படி மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் ஆபரேட்டிங் சிஸ்டம் IBM கணினிகளில் பயன்படுத்தப்பட்டது. இந்த ஒப்பந்தம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை உலக அளவில் பெரிய நிறுவனமாக மாற்றியது. பில் கேட்ஸ் IBM உடன் ஒப்பந்தம் செய்யாமல் தன் உழைப்பை மட்டுமே நம்பியிருந்தால் அவர் ஒரு சிறந்த புரோகிராமராக இருந்திருக்கலாம். ஆனால்
உலக அளவில் ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்திருப்பாரா என்பது கேள்விக்குறி. வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் ஸ்மார்ட் உழைப்பாளர்கள். அவர்கள் தங்கள் இலக்கை அடைவதற்கு கடின உழைப்பை காட்டிலும் ஸ்மார்ட் உழைப்பிற்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்தனர். அவர்களின் வெற்றி வெறும் உழைப்பால் மட்டும் வரவில்லை. அது ஒரு தெளிவான திட்டமிடல் மற்றும் புதுமையான அணுகுமுறைகளின் கலவையால் வந்தது. வெற்றியைப் போலவே தோல்வியும் ஒரு பாடம்தான். சில நேரங்களில் கடின உழைப்பாளர்கள் தங்கள் உழைப்பை தவறான திசையில் செலுத்துவதால் தோல்வியடைகிறார்கள். இந்த தோல்விகள் கடின உழைப்பு மட்டும் வெற்றியை தராது என்பதை நமக்கு காட்டுகின்றன. ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார். அவர் தினமும் காலை முதல் மாலை வரை தன் வயலில் கடுமையாக உழைத்துக் கொண்டே இருந்தார். அவர் தனது முன்னோர்கள் பயன்படுத்திய அதே முறைகளையே தொடர்ந்து பயன்படுத்தினார். அவர் தனது வயலை கைகளால் உழுதார், களைகளை கைகளால் எடுத்தார் மற்றும் நீர்ப்பாசனத்திற்கு தன் உடல் உழைப்பையே பயன்படுத்தினார். அவர் கடினமாக உழைத்தாலும் அவரது வருமானம் மிக குறைவாக இருந்தது. ஆனால் அதே கிராமத்தில் ஒரு இளம் விவசாயி இருந்தார். அவர் ஒரு டிராக்டரை பயன்படுத்தி தன் வயலை உழுதார். அவர் புதிய நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்தி தண்ணீர் செலவை குறைத்தார். அவர் ஒரு புதிய வகையான உரத்தை பயன்படுத்தி தனது விளைச்சலை அதிகரித்தார். இந்த இளம் விவசாயி கடினமாக உழைக்கவில்லை. அவர் தன் உழைப்பை ஸ்மார்ட்டாக பயன்படுத்தினார். அவர் புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து அவற்றை பயன்படுத்தி தனது பணியை எளிதாக்கி கொண்டார். இதன் விளைவாக அவர் பழைய விவசாயியை விட மிக அதிக லாபத்தை ஈட்டினார். இந்த உதாரணம் கடின உழைப்பு ஒருவரை பின்தங்கியே வைத்திருக்க முடியும் என்பதை நமக்கு காட்டுகிறது. புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து அவற்றை தங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்வது ஸ்மார்ட் உழைப்பின் ஒரு முக்கியமான அம்சம். இந்த நவீன யுகத்தில் கடின உழைப்பு மட்டும் வெற்றியை தராது. அது வெற்றியின் ஒரு பகுதி மட்டுமே. ஸ்மார்ட் உழைப்பு தான் நிலையான வெற்றிக்கு வழிவகுக்கும். கடின உழைப்பு ஒருவரை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும். ஆனால் ஸ்மார்ட் உழைப்பு ஒருவரை வெற்றியை நோக்கி வேகமாக அழைத்துச் செல்லும். கடின உழைப்பு ஒரு தொடக்கம்தான், ஸ்மார்ட் உழைப்பு தான் முடிவு. நமது வாழ்க்கையை கடின உழைப்பால் மட்டும் நிரப்பாமல் ஸ்மார்ட் உழைப்பால் நிரப்புவோம். வெற்றிக்கான பாதை வெறும் கடின உழைப்பால் மட்டுமே அமைவதில்லை. திசையற்ற அலைகளாய் நம் உழைப்பை சிதற விடாமல் ஒவ்வொரு அடியையும் உணர்வுபூர்வமாக எடுத்து வைத்து நம் உழைப்பின் ஒவ்வொரு துளியையும் அர்த்தமுள்ளதாய் மாற்றி கனவுகளை நிஜமாக்குவோம். நம் உழைப்பு வெறும் வியர்வை அல்ல, அது வெற்றிக்கான விதை. அதை அன்புடனும் நம்பிக்கையுடனும் விதைப்போம்.